யங்ஸ்டர்ஸ் அதிகமாக பாதிப்புக்குள்ளாக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ். ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் அப்படிங்கிறது ஒரு 150-200 யூடியூப் சேனல்ஸ் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இருக்குது, ஒவ்வொரு காலேஜுக்கும் இருக்குது. யாரோ ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து இந்த ட்ரோலிங் அப்படிங்கிறதுக்குன்னு தனியாக, மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ஃபோரம் மாதிரி ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க கிளாஸ்மேட்ஸ், அவங்களுடைய டீச்சர்ஸ், அவங்களுடைய ஹெட்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஈவன் பிரின்சிபல் அண்ட் காலேஜ் போர்டு வரைக்கும் யாரையும் விட்டு வைக்கிறதில்ல. அதை சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துக்கிட்டு அதில் ரொம்ப சீக்ரெட்டாக பாதிக்கப்பட்டு அது ரொம்ப பெரிய லெவலில் எமோஷ்னல் வூண்டிங் அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இது யாராலையும் தடுக்க முடியல. ஒரு பர்டிகுலர் காலேஜ் நினச்சா அதுக்கு வந்துக்கிட்டு ஒரு விதமான கைட்லைன் பாலிசியோ இல்லை ஒரு விதமான பேரிகேட்ஸோ போட்டு கொண்டு வர முடியல. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணுறதை நீங்கள் நிறுத்தினீங்கன்னா இன்னொரு ஸ்டூடெண்ட் ஆரம்பிப்பான், அந்த மாதிரி. பட் இந்த ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் அப்படிங்கிறது எங்கிருந்து ஆரம்பிச்சது? இதனுடைய மோட்டிவ் என்ன? சிம்பிள் மோட்டிவ் தான், சாடிஸ்டிக் ப்ளஷர். ஒருத்தருடைய எமோஷன்ஸில் விளையாடுற அந்த சாடிஸ்டிக் ப்ளஷர் அப்படிங்கிறத தவிர இந்த ட்ரோல்ஸ் மீம்ஸில் வேறு எந்த பெனிஃபிட்டும் அதை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. பட் இந்த வீடியோவில் ட்ரோல்ஸ் மீம்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டிங்கன்னா இந்த சோஷியல் மீடியா உலகத்தில் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ எனக்கு ஸ்பீக். அது அழிக்கிறது என்னுடைய மோட்டிவ் இல்லை, அது தேவையில்லாத வேலை, அது அர்த்தம் இல்லாத வேலை. அந்தந்த பர்சனாக பார்த்து ஓகே இது வேண்டாமே அப்படின்னு சொல்லி நிறுத்துறது. இன்றைக்கி அது ரொம்ப ஈஸியாக போச்சு. ஒரு மிகப்பெரிய படைப்பாக இருக்கும், அதில் இருக்கக்கூடிய குறையை கண்டுபிடிச்சி அதை ட்ரோல் பண்ணுறது. இல்லை யாரோ ஒரு செலிப்ரிட்டியாக இருப்பாங்க, அவங்க பண்ண ஏதாவது ஒரு தப்பை கண்டுபிடிச்சி அதுக்கு சில சினிமா ரிலேட்டடான இருக்கக்கூடிய காமெடியான விஷயங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ட்ரோல் பண்ணுறது. அது இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸே ஆயிடுச்சு. நிறைய பேர் அதை வச்சு ப்ரொஃபஷனே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையும் நிறுத்துறதோ இல்லை அதை குவெஸ்டின் பண்ணுறதோ இங்கே நம்மளுடைய வேலை இல்லை. அது நம்ம கொடுக்குற விலை. It's a price that we are paying for this modern digital era. So இந்த troll and memes அப்படிங்கிறதுல முக்கியமாக ட்ரோலிங், ரோஸ்டிங் someone அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப காமனாக யூஸ் பண்ணப்படுற சில டெர்மினாலஜி. ஸோ ஒரு யூடியூப் வீடியோலேயே போட்டுறாங்க, திஸ் இஸ் டு ட்ரோல், ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டிலே இருக்குது. அந்த டைட்டில் பார்க்கும்போது வந்து அந்த சம்மந்தப்பட்ட பர்சனுக்கு எப்படி இருக்கும், அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் அந்த ட்ரோலர் யோசிக்கிறது கிடையாது. ஸோ ட்ரோலிங்கோடைய டிக்ஷனரி மீனிங்கை போய் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மீனிங் ஒன்று காமிக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரோலிங் பண்ணுறதுக்கு மேஜரான ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டால், டு கெட் சம் சாடிஸ்டிக் ப்ளஷர் அவுட் ஆஃப் சம்படி எல்சஸ் எமோஷ்னல் டவுன் டர்ன் அண்ட் டர்மாயில். அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம்? If you are getting trolled in your office or in your school or in your college or in any social platform, நீங்கள் ஒரு பேஜே வச்சுருக்கீங்க, அதுக்கு உங்களை 4 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது how can you handle? First, don't respond to the words but respond to the intention behind it. எல்லாரும் சொல்லுவாங்க இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு, அப்படிலாம் விட முடியாது. சம்டைம்ஸ் ரொம்ப பர்சனலாக வரும்போது அப்படி இக்னோர்லாம் பண்ண முடியாது. பிகாஸ் அது நம்மளுடைய உழைப்பாக இருக்கலாம், நம்மளுடைய டெடிக்கேட்டடான ஒரு எஃபர்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்ம வந்து ஒரு பேஷனாக நினச்சி அந்த விஷயத்தை செஞ்சுருக்கலாம். அதை அவங்க ட்ரோல் பண்ணும்போது எப்படி இக்னோர் பண்ண முடியும்? அப்படிலாம் முடியாது. ஸோ நான் வந்துட்டு இக்னோர் பண்ணுங்கிற ஒரு சொல்யூஷனை இந்த இடத்துல சொல்லவே மாட்டேன். பட் அந்த ட்ரோல் பண்ணுற அந்த பர்சன் அல்லது அந்த குரூப் அவங்களுடைய இன்டென்ட்டை புரிஞ்சுக்கோங்க. அந்த இன்டென்ட்டை புரிஞ்சதுக்கப்புறம் இக்னோரிங் தான் பெஸ்ட் சாய்ஸ்ன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தென் இக்னோர். ரைட்? ஓகே. அந்த இன்டென்ட் வந்து சும்மா ஜாலிக்காக சொல்லியிருக்காங்க, நம்மளும் சிரிச்சுட்டு போவோமே அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஃபைன். அதில் நீங்கள் பர்சனல் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை இவங்க வேணும்னே ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் டேக் சம் ஆக்ஷன். மேபி சீக் ஃபார் கிளாரிஃபிகேஷன். எந்த விஷயத்தை பற்றி இப்படி நீங்கள் சொல்கிறீங்க, தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு. நிறைய பேர் அப்படி டிலிஜென்ட்டாக பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் ட்ரோல் பண்ணவங்களே சூப்பராக ஹேண்டில் பண்ணிங்கன்னு பாராட்டுற அளவுக்கெல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. Let us not get into the details and examples, right? So get into the intent. And the intent, okay, இது வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபைன், I don't have any problem with that. You just move on. But
Never move on without checking the intent of the troll. Second solution, add humor. ஹியூமரை வச்சு பெரிய லெவலில் ட்ரோலை ஹேண்டில் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் என்னால் நிறைய சொல்ல முடியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் சீஸ் பர்கர் கம்பெனி அதோடைய கஸ்டமர் வந்துக்கிட்டு அந்த கம்பெனியை ட்ரோல் பண்ணுறாரு. என்னென்னா, ஹல்க் ஹோகன்கிற ஒரு ஃபேமஸான ரெஸ்லர். ஸோ ஹல்க் ஹோகன் கிட்டே இந்த பர்கரை நீங்கள் கொடுத்துட்டீங்க போட்டிருக்கு. அவர் பயங்கரமாக அடி நடித்து இந்த பர்கரை வந்துட்டு ரொம்ப காய வச்சுட்டாரு. ஸோ அதை சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இதை அவங்க சென்டிமெண்ட்ஸை அட்டாக் பண்ணுற மாதிரி நக்கலாகவும் அதே சமயத்தில் சர்க்காஸ்டிக்காகவும் சொன்ன மாதிரி இருந்துச்சு. சாரிங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து ஹல்க் ஹோகனுக்கிட்ட பதிலாக அல்டிமேட் வேரியர் இன்னொரு ரெஸ்லர் இருக்கார், அவர்கிட்ட வேணால் நாங்கள் பர்கரை கொடுத்து ரெடி பண்ண சொல்கிறோம் அப்படின்ட்டு. அந்த ட்ரோலருடைய அந்த வழியிலேயே போய் ரெஸ்லருடைய கனோட்டேஷன் எடுத்து அல்டிமேட் வேரியர்னு இன்னொரு ரெஸ்லர் எக்ஸாம்பிளாக வச்சு ரொம்ப ஹியூமரஸாக நீட்டாக ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க. கஸ்டமரை அவங்க இந்த இடத்துல ஹர்ட்டும் பண்ணல, இன்சல்ட்டும் பண்ணல. அதே சமயத்தில் they also made sure that the customer who trolled, he himself laughed at this joke. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை அப்ரிஷியேட்டும் பண்ணாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள், ரைட்? ஸோ சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம ட்ரோலிங் அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக ஒரு லைட் மைண்ட் அப்படிங்கிறத நம்மளால் எடுத்துக்க முடியும். ஷோ them that you are unshakable. அன்ஷேக்கபிளாக நீங்கள் இருக்கீங்கிற அந்த ஒரு டெனாசிட்டி அந்த இடத்துல நீங்கள் டெஃபினட்டாக காமிக்கணும். அது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இன் மை ஒப்பீனியன். நீங்கள் ட்ரோல்னால் பாதிக்கப்பட்ட ஒரு சுவடு கூட அந்த பர்சனுக்கு தெரியக்கூடாது. ஐ எம் நாட் அ வெரி மெச்சூர்ட் ட்ரோல் ஹேண்ட்லர். என்னை யாரும் ட்ரோல் பண்ணதில்லை. பட் சம் ஆஃப் த கமெண்ட்ஸ் தட் ஐ ரிசீவ்டு இன் த யூடியூப் சேனல் தட் ஐ எம் ரன்னிங் ஹியர், அதுக்கு கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் வந்துட்டு நான் கோவமாக அவங்ககிட்டலாம் பேசியிருக்கேன். ஸோ புரிஞ்சிக்காமல் பேசின விஷயத்துக்கு வந்துக்கிட்டு நான் கோவமாக திட்டியிருக்கேன். அவங்கள மறுபடியும் வந்துட்டு பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட சில கான்ஃபரன்டேஷன்ஸ்லாம் நான் பண்ண வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்டிருக்கு. நானே அதை ஃபோர்ஸ் பண்ணி அதை பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஐ டி நாட் வாண்ட் அ பர்சன் டு டேக் மை ஹார்ட் ஒர்க் இன் டு அ லைட்டர் நோட். நீ பார்க்காத அது உன் சௌரியம். ஆனால் பார்த்துட்டு ஹார்ட் ஒர்க்கை புரிஞ்சிக்காமல் ஏதாவது கமெண்ட் பண்ணேன்னா தென் ஐ வில் பி த மான்ஸ்டர் அண்ட் ஐ வில் கம் அண்ட் ஈட் யூ ஃபார் லஞ்ச் அப்படின்ற மாதிரி கோவத்தை நான் காமிச்சிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மெச்சூர்டான பிஹேவியர் அல்ல. நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ரெக்வெஸ்ட். ஸோ அந்த இடத்துல எமோஷன்ஸுக்கு இடம் கொடுக்காம வாட் யூ கேன் டூ இஸ், நீங்கள் அன்ஷேக்கபிளாக இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் அந்த இடத்துல காமிக்கலாம். அதுக்கு சில ஃப்ரேசஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாயிண்ட் நோட்டட், தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிப்ளை, இது எதுக்கு வேணாலும் பொருந்தும். அவங்க ரொம்ப மோசமாக அவங்கள ட்ரோல் பண்ணியிருக்காங்க, பாயிண்ட் நோட்டட், தேங்க்ஸ் அப்படிங்கிறது. அப்புறம் யூ மே பி ரைட், கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது கரெக்டாக கொடுக்கலாம். ஒப்பீனியன் இஸ் ஜஸ்ட் லைக் பேர் ஆஃப் வாய்ஸ், எவ்ரிபடி ஹேஸ் ஒன், ரைட்? ஸோ அதை ஒருத்தர் சொல்லும்போது தப்பாக இருந்துச்சுனாலும் யூ மே பி ரைட், கரெக்டாக இருந்துச்சுனாலும் யூ மே பி ரைட், பாராட்டக்கூடியதாக இருந்தாலும் யூ மே பி ரைட். அது ஏற்றுக்க முடியல அப்படின்னாலும் ஆர்கியூமெண்ட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூ மே பி ரைட். நீ சொல்கிறது கரெக்டாக கூட இருக்கலாம். நல்லா கவனிங்க, யூ ஆர் ரைட்டு நாங்கள் நீங்கள் சொல்கிறது இல்லை, யூ மே பி ரைட். ஆஃபீஸ் பாலிடிக்ஸில், எஜுகேஷன் பாலிடிக்ஸில் எல்லா இடத்துலையும் உங்களால் அதை யூஸ் பண்ண முடியும். யூ மே பி ரைட், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி. இன்னொரு ஃப்ரேஸ் வந்துட்டு ஐ வில் டேக் இன் டு கன்சிடரேஷன். நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் கன்சிடரேஷனில் எடுக்கிறேன், பார்க்குறேன், பரிசீலனை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி. இந்த ஃப்ரேசஸ் எதுலேயுமே உங்களுடைய எமோஷன்ஸ் அதில் அட்டாச் ஆகலை. எமோஷன்ஸ் நீங்கள் அட்டாச் ஆகாமல் வச்சுருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை அந்த பர்சன் பார்க்கும்போது உங்களை அந்த இடத்துல வந்துட்டு சைலண்ட் ஆக்கலை, உங்களை வந்து அந்த இடத்துல எமோஷனலாக டவுன் டர்ன் ஆக்கலை அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயம் அவங்கள யோசிக்க வைக்கும். பிகாஸ் ஒரு ட்ரோலருக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் என்னன்னு சொல்லி கேட்டால், மேக் யூ சைலண்ட் அண்ட் புட்டிங் யூ டவுன் அண்ட் டிஸ்டர்பிங் யூ எமோஷ்னலி. இந்த மூணு விஷயத்தை நீங்கள் செய்யாமல் இந்த மாதிரி வாக்கியங்களை யூஸ் பண்ணி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா இட் கிளியர்லி ஷோஸ் தட் யூஆர் அன்ஷேக்கபிள். பல செலிபிரிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் பீப்புள், இவங்க எல்லாருமே ட்ரோல் அப்படிங்கிறத ஈஸியாக டிலிஜெண்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளுக்கு அது தெரியல. எல்லாருமே பெரிய லெவலில் அதை பார்க்குறாங்க. ஸோ வித் தி கேமட் ஆஃப் யூடியூப் சேனல்ஸ் தட் ஹேவ் எமர்ஜ்ட், நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஒரு செலிபிரிட்டி பற்றி ஏதோ ஒரு பர்டிகுலர் சேனலோ இல்லை ஒரு பர்சனோ ட்ரோல் பண்ணுறது அவங்கெல்லாம் பார்க்குறதுல நினச்சிட்ருக்கீங்களா? ரிப்ளை தான் பண்ணுறதில்ல, பட் அவங்க எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? ஒரு பர்டிகுலர் சினிமா டைரக்டர், ஒரு பர்டிகுலர் ஆக்டர், ஒரு பர்டிகுலர் ஆக்ட்ரஸ், ஒரு பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸ் பர்சன், எத்தனை ட்ரோல் எவ்வளோ ஈஸியாக பண்ணுறாங்க. நான் தான் சொல்கிறேன், 1990s 1980s ஏதோ ஒரு 125 கிலோமீட்டர் அல்லது ஒரு 455 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒருத்தன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த டைமில் வந்துக்கிட்டு அவனுக்கு உங்களுக்கு எந்த விதமான மீடியம் கனெக்ஷனும் கிடையாது.
ஆனால் இன்றைக்கி எல்லா விதமான மோட் ஆஃப் கனெக்ஷனும் அவங்க கூட உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறவன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறத அவன் சொல்லிடுறான், உங்களுக்கு அது தெரிஞ்சிருது. அதனால தான் இன்றைக்கி சூசைடல் கேசஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் அன்னைக்கு 90s 80s அது ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டால், the concerned person will not even know what the other person in the other part of the globe will be thinking about him or her. But today, மத்திய பிரதேசில் இருக்கிற ஒருத்தரை பற்றி வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற ஒருத்தர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறதும், கேரளாவில் இருக்கிற ஒருத்தரை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறதும், பாம்பேயில் இருக்கிற ஒருத்தரை பற்றி டெல்லியில் இருக்கிற ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சிருது. ஸோ அப்படி தெரியும் போது என்னன்னு சொல்லி கேட்டால், வீட்டில் 4 பேர் ஏதாவது ஒரு கமெண்ட்டை சொன்னாலே நம்ம தாங்க மாட்டோம். இவங்கெல்லாம் சொல்லும்போது we are getting into a lot of emotional imbalances. அந்த இடத்துல தான் I want you to think in a different perspective. Take it as a well-being mechanism. இது ஒரு மிகப்பெரிய ஜிம்னாஷியம் மாதிரி நினச்சிக்கோங்க. அதில் வந்துக்கிட்டு உங்களோட எமோஷனல் இம்பேலன்சஸை நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி நினச்சிக்கோங்க. ஒரு ட்ரோல் அப்படிங்கிறது நீங்கள் சப்ஜெக்ட் ஆன பிறகு, இம்மீடியட்டாக கான்ஃபிடென்ட் ஆன பிறகு, ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸுக்கு ஜஸ்ட் வாக் ஓவர் அப்படியே நடங்க. அதை என்னன்னு யோசிங்க. அதுக்குள்ளே எமோஷனலாக அட்டாச் ஆகாதீங்க. பர்சனலாக அதுக்கு எந்த எனர்ஜியும் கொடுக்காதீங்க. யார் இந்த பர்சன், என்னை பற்றி இவங்க ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க, இதுக்கு என்ன ரியாக்ஷன் நம்ம கொடுக்கலாம், என்ன ரியாக்ஷன் கொடுத்தா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வாக் ஓவர் அண்ட் புட் யுவர் பிரெயின் இன் டு த ப்ராசஸ். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து உங்கள் பிரெயின் கொடுக்குற அந்த ஸ்டிமுலஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஐ வாண்ட் யூ டு ஒர்க் ஆன் தேட் பிகாஸ் தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு மேக் யூ கெட் எ லிட்டில் பிட் பிக் எட்ஜ் and you can handle the troll really well. Instantaneously, impulsive-ஆ நம்ம ரியாக்ட் பண்ணும்போது தான் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படுது. The last solution is the troll and the troller define only themselves and they don't define you. நீங்கள் செஞ்ச ஒரு விஷயத்தை, நீங்கள் பண்ணியிருக்கிற ஒரு காரியத்தை அவங்க ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அது டெஃபினட்டாக உங்களை டிஃபைன் பண்ணல. அது நல்ல விஷயமா இருந்தும் நீங்கள் ட்ரோலுக்கு சப்ஜெக்ட் ஆகுறீங்க அப்படின்னா அது அவங்கள தான் டிஃபைன் பண்ணுது. அவங்களோட இன்செக்யூரிட்டியை குறிக்குது, அவங்களுடைய காம்ப்ளெக்ஸை குறிக்குது, அவங்களுடைய லோ லெவல் ஆஃப் திங்கிங், த வே தட் தே ஹேவ் பீன் ப்ராட் அப் அப்படிங்கிற விஷயத்தை அது காமிக்கிறதே தவிர உங்களை அது எந்த விதத்துலையும் பாதிக்கலை. ஆனால் நீங்கள் நல்ல விஷயமா செஞ்சு அதுக்கு நீங்கள் ட்ரோல் ஆனீங்கன்னா தான் இப்போ நான் சொல்கிறது. நீங்கள் ஏதாவது ஒரு மோசமான ஆன்டி சோஷியலான விஷயத்தை செஞ்சதுக்காக உங்களை ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா யூ ப்ராபப்லி டிசர்வ் தேட், ரைட்? அந்த மாதிரி ட்ரோலிங் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு நேச்சுரலாக நடக்கிறது தான். பட் ஜெனுவனாக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்போம், இல்லை ஒரு போஸ்ட் போட்டிருப்போம், இல்லை ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம், இல்லை ஒரு பர்டிகுலர் ஃபீடை வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்போம். அதுக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன இன்டென்ட்டில் அதை போட்டோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னா that doesn't define you. That defines only that person who is doing all this nonsense. So be smart. Think about all this. இல்லை ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களை ட்ரோல் பண்ணாங்கன்னா, உங்களை மீம் பண்ணாங்க அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு வகையில் வந்துக்கிட்டு உங்களை லோவாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் க்ரோ ஆகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்டகாசமான இண்டிகேஷன் அது. டேக் தட் இண்டிகேஷன், பி ஹாப்பி அண்ட் பி கண்டென்டட். Okay? This is Manikandan Sundaresan, resting the case. And until I meet you with the next video, never stoop down to any form of negativity and always live like a king and a queen. Life is very easy. Don't make it tough. Jai Hind.